ஹாய், திஸ் இஸ் இர்ஷத் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ரீசெண்ட்லி பார்த்த ஃபியூ ஃபிலிம்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து கிஷ்கிந்தா காண்டம். ஸோ இந்த படம் வந்து மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆர் ஈவன் ஸ்லோ பர்ன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பேஸ் பண்ண ஃபியூ ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது இன்னுமே இதோட எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தியாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அந்த லைக் மோர் தென் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். படம் பார்க்கும்போது எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். அண்ட் இந்த படத்தை வந்து தின்ஜித் ஆயாதனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ராகுல் ரமேஷ் வந்து ரைட்டராக இருந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ சாப்டர் ஃப்ரம் ராமாயணா. அண்ட் ஆல்சோ அதில் இருக்கிற ஒரு கான்செப்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் ஆஷிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி அண்ட் விஜய் ராகவன் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க கூட அசோகன், ஜெகதீஷ் வந்து லைக் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து லைக் அப்பு பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அண்ட் இவர் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர். ஸோ எலெக்ஷன் டைமில் வந்து போலீஸ் வந்து இவர் யூஸ் பண்ணுற ஒரு துப்பாக்கியை வந்து சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 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 துப்பாக்கி வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ சின்ஸ் வந்து இவரோட பையன் வந்து அஜய் சந்திரன், அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிறனால அண்ட் இவரும் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கிறனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் தராங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் அப்படி இதோட இன்னொரு லைன்லேயே வந்து லைக் அஜய் சந்திரனோட பையன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து காணா போயிடுறான். அண்ட் அவரை வந்து லைக் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் லைக் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஏதாவது ஒரு பாடி கிடச்சாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்தாலோ இவங்களுக்கு வந்து அதை வந்து லைக் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க யூஸ்வலாக போய் பார்த்துட்டு வரதாகவும் இருக்குது. ஸோ அஜய் சந்திரன் வந்து இந்த படம் லைக் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்களும் அந்த கேரக்டரும் அபர்ணா அப்படிங்கிற கேரக்டரும் இந்த மிஸ்ட்ரியெல்லாம் வந்து லைக் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து லைக் அந்த கன்னுக்கு என்னாச்சு, அந்த கன்னு கிடச்சிச்சா இல்லையா, அண்ட் அஜய் பையனுக்கு என்னாச்சு, அவர் கிடச்சாரா இல்லையா, அண்ட் அப்பு பிள்ளை வந்து ஏன் வந்து அக்ரெசிவாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து எதனால நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வேர்ல்ட் தே பில்ட் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த என்டையர் ஸ்டோரியே வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டில் எஸ்பெஷலி வந்து மங்கீஸ் நிறையா இருக்கிற இடத்துல நடக்குது. ஸோ தட் இஸ் வை தே ஹாவ் லைக் கெப்ட் த லைக் அந்த டைட்டிலே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சாப்டரில் வந்து ஒரு 3 மங்கீஸ்குள்ளே ஒரு இது நடக்கும், ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இங்கேயும் அதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. ஸோ இந்த வேர்ல்டு வந்து பில்டு பண்ணுறதுல வந்து நிறையாவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் பவுண்ட்ரிஸ் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த குரங்குகள் நடந்துக்கிற விதம் சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து அதை காட்சிப்படுத்தலைனாலும் நமக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக வந்து இமேஜின் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் வந்து அவங்க சொல்கிற அந்த ஃபாரஸ்ட் பவுண்ட்ரிஸே வந்து நம்மளால் இமேஜின் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க ஸ்டோரி பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது வந்து தியர் அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஸ்க்ரீன் பிளே. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஒரு லீனியரான ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு வந்து அந்த சஸ்பென்ஸை வந்து ஸ்லோவாக பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஏன்னா வென் இட் கம்ஸ் டு ஸ்லோ பர்ன், அந்த ஃபைனல் ஆக்ட் வந்து பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா வந்து லைக் அந்த ஃபைனல் ஆக்டுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஆக்டுமே வந்து லைக் இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் அந்த வேர்ல்டு பில்டு பண்ணுறது தான், ஆர் அந்த சஸ்பென்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுறது தான்.
அதை வந்து இவங்க ரொம்பவே டைரக்டாக அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே லைக் ரொம்பவே டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த கடைசியில் வர அந்த ஒரு ஆக்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் அண்ட் ஒவ்வொரு தடவையும் அந்த சஸ்பென்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது நம்மனால வந்து அதை லைக் எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த கெஸ்ஸிங் பாயிண்ட் வந்து கொடுக்கல. அதுதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். எங்கேயுமே வந்து த ஸ்க்ரீன் பிளே இஸ் ஸோ டைட் தட் எந்த இடத்துலையுமே அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறனால நம்மனால வந்து நமக்கு வந்து அந்த கெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான ஒரு டைம் ஒரு ஸ்பேஸ் அவங்க தரல. அண்ட் தட் ஃபெல்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஃபிலிம்ஸில் வந்து யூஸ்வலி ரீசெண்ட்லி இருக்கிற ஃபிலிம்ஸில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸ்லோ பர்னாக இருந்தாலும் இல்லை த்ரில்லராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அதை வந்து யோசிக்கிறதுக்கான டைம் வந்து படத்திலே இருக்குது. லைக் பிகாஸ் ஆஃப் ஃபியூ அன்வான்ட் திங்ஸ் ஆர் ஃபியூ லைக் கமர்ஷியல் திங்ஸ் அங்கங்கே இருக்கிறனால அந்த விஷயம் நடக்குது. பட் இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் த பர்ஃபார்மன்ஸஸ். ஆஷிஃப் அலியாக இருக்கட்டும், அப்பர்ணா பாலமுரளியாக இருக்கட்டும், இல்லை விஜயராகவனாக இருக்கட்டும், இவங்க 3 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து விஜயராகவனோட ரோல் வந்து ரொம்பவே லைக் ரொம்பவே இன்டென்ஸாக இருந்துச்சு. அண்ட் த வே ஹி பிளேட் இட் வாஸ் ஸோ சட்டில். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு டிமென்ஷியா பேஷண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அந்த தவிப்பு வந்து அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லே தெரியுது. அண்ட் த வே ஹீ கெட்ஸ் அனாய்ட், த வே ஹீ கெட்ஸ் ஆங்க்ரி, அந்த அக்ரெஷனாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் வந்து அந்த கன்ஃபியூஷன் காமிக்கிறதா இருக்கட்டும் மூஞ்சியில், இல்லை வந்து அவர் அன்பு காமிக்கணும்ன்ட்டு இருக்கிறாரு, அதையும் வந்துமே ரொம்பவே இதாக காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவரோட கேரக்டரே வந்து ஒரு அக்ரெஷன்ல இருந்து ஒரு ஹெல்ப்லெஸ் கேரக்டர்ல இருந்து ஒரு 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 குட் ஹியூமன் அந்த ஒரு இடத்துக்கு போகும். அவரோட ஃப்ளோ ஆஃப் கேரக்டரே வந்து ரொம்பவே நல்லா எழுதியிருந்தாங்க. சேம் கோஸ்ட் ஆஷிஃப் அலி அண்ட் அப்பர்ணா பாலமுரளி, அவங்களோட கேரக்டர் அதே மாதிரி தான். இதில் அப்பர்ணா பாலமுரளியோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு நாட்டையும் வந்து அவங்க தான் ஒத்து விடுறாங்க. லைக் ஒவ்வொரு ட்விஸ்ட்ஸையும் வந்து அவங்க தான் வந்து ரிவீல் பண்ணுறாங்க, இல்லை பிரேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டிவ் மாதிரி இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் ஆஷிஃப் அலியோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ஹீ நோஸ் எவ்ரி திங். அண்ட் அதை வந்து தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறது வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர். அண்ட் ஆல்சோ லைக் த ஸ்க்ரீன் பிளே சின்ஸ் இந்த படம் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, லைக் த ஸ்லோ பர்ன், அந்த ஸ்டேஜிங் அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஸ்க்ரீன் பிளே எதனால ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இந்த கேரக்டர்ஸோட இந்த ஸ்டோரியே வந்து நம்மளுக்கு வந்து ஈச் கேரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல போகுது. லைக் எக்ஸாம்பிள், அப்பு பிள்ளையை வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே ஒரு அக்ரெசிவான கேரக்டரை காமிக்கிறாங்க. ஸோ அந்த அக்ரெஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அதே தாட்டில் தான் வந்து அப்பர்ணாவும் இருப்பாங்க. ஸோ அந்த அந்த கேரக்டர் மூலயமா நம்மளுக்கு வந்து அப்பு பிள்ளை ஏன் வந்து அக்ரெசிவாக இருக்காருன்னு காமிப்பார். ஸோ அது வந்து இன்னுமே எஃபெக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அஜயோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் படம் போகும் கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் த எண்டில். அண்ட் 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 இந்த வேர்ல்டு வந்து அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணனால மட்டும்தான் வந்து வித் ஃபியூ கேரக்டர்ஸ், எஸ்பெஷலி லைக் ஒரு 3 கேரக்டர்ஸ், இந்த 3 கேரக்டர்ஸ் தான் வந்து படத்துல மெயினாக இருக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து கான்சென்ட்ரேட்டட் டுவர்ட்ஸ் த ஸ்க்ரீன் பிளே. அதுதான் வந்து இட் மேட் த ஃபிலிம் மோர் என்கேஜிங் அண்ட் மோர் என்டர்டெய்னிங் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் முக்கியமாக வந்து இந்த படம் வந்து என்னதான் வந்து ஒரு ஒரு மித்தாலஜிக்கல் சாப்டர்ல இருந்து எடுத்ததா இருந்தாலும் இந்த அதை வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ணல. லைக் அதை வந்து ரொம்ப புஷ் பண்ணல. ஆர் லைக் அவங்க வந்து அதை வந்து டைரக்டாகவும் இந்த படத்தில் சொல்லவே கிடையாது. ஸோ அதில் இருக்கிற பேஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்டை வந்து எடுத்து இவங்க வந்து அதை வந்து எப்படி ரியல் லைஃப்பில் வந்து போடுறாங்க வித் ஹியூமன் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, யூஸ்வலி வந்து பாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு லைக் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு லைக் சும்மா ஒரு நார்மலான ஒரு ஹைப் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் சும்மா மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி அதை என்டார்ஸ் பண்ணி லைக் அந்த கதைக்கும் அந்த இதுக்குமே சம்மந்தமே கூட இருக்காது. பட் அது வந்து ஒரு செல்லிங் ஃபேக்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளெல்லாம் இந்த படம் மாட்டிக்கல. அதுவும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து கான்சியஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது வந்து நல்லாவே அது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது தான். அண்ட் எனக்கு இந்த படத்தில் எனக்கு பெருசாக குறைகள் அப்படின்னு தெரியல. பட் சம் ஃபீல் சிலருக்கு வந்து ஸ்லோபர்ன் பிடிக்காதவங்களுக்கு வந்து ஆர் லைக் சம் ஒரு ஃபஸ்ட் ஒரு 1 hour ஆர் 1.5 hour வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இட் இஸ் அ பிரில்லியன்ட் ஃபிலிம் வித் அ ஃப்ளாலெஸ் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் அனதர் கிரேட் மலையாளம் ஃபிலிம் திஸ் இயர். ஸோ லைக் சின்ஸ் இட் இஸ் ஒரு இயர் எண்டில் வரும்போது ஐ திங்க் த ரேங்கிங்ஸ் எல்லாமே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இயர் எண்ட் லைக் நிறையா யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறையா நியூஸ் சேனல்ஸே வந்து ரேங்கிங்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல. ஸோ இந்த வருஷத்துக்கான மலையாளம் ரேங்கிங் வந்து கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். எந்த படத்தை வந்து லைக் என்ன ஆர்டரில் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். லெட்ஸ் see what happens and I hope this continues. லைக் இந்த மாதிரியான படங்கள் வர்றது வந்து மலையாளம் ஃபிலிம்ஸில் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பெரிய ஆசையாக இருக்குது. லெட்ஸ் see how the future holds up. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து இட்ஸ் வாட் இன்சைட். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஹாரர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து கிரெக் ஜார்டன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பேச்சுலரேட் பார்ட்டிக்கு வந்து கேதர் ஆகுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் வந்து லைக் வரும்போது அவங்க காலேஜில் நடக்கிறது அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கப்பலும் கூட இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேரக்டர் வருது, ஃபோர்ப்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து யூஸ்வலி இந்த மாதிரியான கெட் டுகெதர் நடக்கும்போது கேம்ஸ் எல்லாம் நடத்துகிற ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கேம் நடத்துகிறான். அந்த கேம் வந்து லைக் என்னென்னா லைக் இட் கேன் லைக் யூ கேன் ஸ்விட்ச் மைண்ட்ஸ். லைக் அவன் பாடி வேற ஒருத்தங்களோட பாடிக்குள்ளே அவங்க மைண்ட் அண்ட் எவ்ரி திங் லைக் கான்ஷியஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை. ஸோ அதில் வந்து நிறையா ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் நடக்குது அந்த ஈவெண்ட்ஸில். ஸோ இட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், பட் அட் த சேம் டைம் இட் இஸ் அ யூஷுவல் கான்செப்ட். அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு படம். ஏன்னா வந்து இந்த மாதிரியான நிறைய படம் வந்திருக்கு. லைக் கிட்டத்தட்ட வந்து லைக் ஹாரர் ஜானர்லேயே வந்து நிறைய வந்திருக்கு. அண்ட் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ்லேயே வந்து நிறைய படம் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ தோ த கான்செப்ட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், பட் இட் கைண்ட் ஆஃப் மேட் இட் யூஷுவல். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே வந்து ரொம்ப யூஷுவலாக தான் இருந்துச்சு. பட் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இஸ் லைக் எந்த உடம்புக்குள்ள யாரோட மைண்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வந்து அவங்க இது பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த படத்தில் அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு.
அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. வாட் த நெக்ஸ்ட் திங் வாட் ஐ ரியலி லைக்ட் அபவுட் இஸ் த யூஸ் ஆஃப் கலர்ஸ். பயங்கர வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க படத்தில். அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கேற்ற ஒரு சினிமோட்டோகிராஃபி அண்ட் லைக் பிளாக்கிங்கும் இருந்துச்சு படத்தில். ஸோ அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் தீஸ் கலர்ஸ் வந்து அந்த கேரக்டர்ஸோட பர்சனாலிட்டியும் ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எல்லாமே அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். அண்ட் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதே ப்ரிமிசஸில் வந்து நிறைய படம் வந்தனால லைக் இட் வாஸ் அ குட் ட்ரை, பட் இட் வாஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து சாட்டர்டே நைட். இது வந்து அமெரிக்கன் பயோகிராஃபிக்கல் காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் வாஸ் டைரக்டட் பை ஜேசன் ரைட்மன். ஸோ இது வந்து சாட்டர்டே நைட் லைவ் அப்படின்னு ஒரு ஷோ வந்து யூஎஸில் ரொம்ப ஃபேமஸான ஷோ. அது வந்து 1975 வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து லைவாக ஷோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஷோ வந்து எப்படி லைவாக பண்ணாங்க, அதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன நடந்துச்சு அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுதான் இந்த கதை. ஸோ இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி ஆர்டிஸ்ட் லைக் கேப்ரியல் கிளேபிள், லாரன் மைக்கேல்ஸ், காரி மைக்கேல்ஸ், எல்லா ஹண்ட் அப்படின்னு ஒரு பெரிய காஸ்ட் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட எல்லாத்தோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு படத்தில். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ த ஸ்டோரி வந்து லாரன் மைக்கேல்ஸ் அவர் தான் வந்து இந்த ஷோ வந்து நடத்துகிறாரு. ஸோ அவர் வந்து லைக் என்பிசி பில்டிங்குள்ளே போகிறாரு. அண்ட் அங்கே உள்ளே போனதுமே வந்து அவருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வருது லைக் லைவ் போகிறக்குள்ள. லைக் இந்த படம் வந்து 11:30 வந்து லைவ் ஷோ போகுது. ஸோ 10:30 காமிக்கிறாங்க இந்த படம். ஸோ அந்த 10:30 அந்த 11:30 லைவ் போகிறக்குள்ள என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, அண்ட் பிஹைண்ட் த ஷோ லைவ் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம், ஆர்டிஸ்ட்குள்ளே இருக்கிற கேயாஸ், ஒர்க்கர்ஸ்குள்ளே இருக்கிற கேயாஸ், டேரக்டர்ஸ்க்கும் செட் பீப்புளுக்கும் இருக்கிற சண்டைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் ஆல்சோ லைக் காம்ப்ரமைசஸ், பிட்ரேயல்ஸ். ஸோ இதில் வந்து லிட்ரலி வந்து ஒரு குரூப் ஆஃப் மென் லைக் கார்பரேட் மென் வந்து அந்த ஷோ பண்ண போகிறவர் வந்து தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் அவ்வளோ காசு போடுறாங்க அப்படிங்கிற போது அவங்களே வந்து இந்த ஷோ வந்து சக்ஸஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சைடு நினைக்கிறதும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ த ரீசன் த ஃபிலிம் வந்து நம்மளை ஹுக் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கான காரணம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் அண்ட் கேரக்டர்ஸாக இருந்தாலும் த ஒர்க் லைக் சினிமோட்டோகிராஃபி ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஒர்க் ரெண்டுமே வந்து பயங்கர கோயின்சைடிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து லைக் சின்ஸ் இட் இஸ் ஒரு க்ளோஸ்ட் பிளேஸில் எடுக்கிறனால நிறையா கண்டினியூஸ் ஷாட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து ஒரு 5 to 6 minutes வந்து கண்டினியூஸ் ஷாட். அந்த மாதிரி நிறைய கண்டினியூஸ் ஷாட்ஸ் வந்து எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. எப்பப்பெல்லாம் வந்து இன்டென்ஸாக சீன் மூவ் ஆகுதோ அப்போல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இட் மேட் த ஃபிலிம் மோர் லைக் ரொம்பவே வந்து லைக் அட்டாச்சாக நம்மளை வந்து உட்காந்து பார்க்க வச்சுச்சு. அண்ட் சின்ஸ் இட் இஸ் அ பயோகிராஃபி, அவங்க பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அந்த ஷோ வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அண்ட் எந்த மாதிரியான அவங்க வந்து சிக்கல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் ஆஃப்கோர்ஸ் அல்டிமேட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ் ஸ்டோரி. அதுக்கு அந்த இடத்துக்கு எப்படி மூவ் ஆனாங்க அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஸோ இட் இஸ் அ டீசென்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த படம் வந்து விமன் ஆஃப் த ஆர். ஸோ இட்ஸ் அனதர் லைக் சீரியல் கில்லர் த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனா ஹென்ட்ரிக்ஸோட டெபியூ ஃபிலிம். இவங்க தான் வந்து இந்த படத்தில் லீட் ரோலாகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 1970s
டு 1979, அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் ராட்னி ஆல்கெலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, லைக் ஹீ டேக்ஸ் இமேஜஸ் ஆஃப் உமன் அண்ட் ஹீ வில் இவென்ச்சுவலி கில் தம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரியல் கில்லர். அண்ட் லைக் ஹீ ஹேட் கில்ட் லைக் அரவுண்ட் லைக் 100 to 130 women அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஸோ 1979 இவன் வந்து ஒரு டிவி ஷோவில் லைவ் ஆடியன்ஸில் வந்து இவன் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வரான். ஸோ அப்போ வந்து ஒரு 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 இவனால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து இவனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பட் அப்பயும் வந்து லைக் ஹீ இஸ் நாட் கெட்டிங் அரெஸ்டட். 1979 ஃபைனலி ஹீ கெட்ஸ் அரெஸ்டட், பட் பெயிலும் தந்துடுறாங்க. அண்ட் he starts to kill again. அப்போது அந்த பெயில் கிடச்சதுமே ஐ திங்க் he killed around like 2-3 people. ஸோ மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அண்ட் 2010 தான் வந்து இவனுக்கான வந்து லைஃப் சென்டென்ஸே வந்து தராங்க. அதுவும் வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கிறனால. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் படம். ஸோ இது வந்து லைக் நீங்கள் வந்து படித்தாலே இது தெரியும். ஸோ அதனால லைக் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் இருக்காது. ஸோ இட்ஸ் லிட்ரலி லைக் அ பயோகிராஃபி. ஸோ அண்ட் ஸோ இதுவும் வந்து அனதர் வெல் மேட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். த வே தே டுக் த ஃபிலிம் ஆர் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்-லீனியர் நெரேட்டிவில் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு டைம்லைனில் வந்து அந்த ஷோ வந்து எப்படி அட்டன் பண்ணால் ஆர் லைக் அந்த லைக் எஸ்பெஷலி அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக போன ஒரு பொண்ணோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு டைம்லைனில் வந்து இவன் கொலை செஞ்ச லைக் இவன் வந்து கொலை செஞ்ச, அதாவது அந்த ஷோக்கு அப்புறம் வந்து கொலை செஞ்சவங்களை காமிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி இவன் மாட்டுறான் அப்படிங்கிறது தான் கதையை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப லைக் இது வரைக்கும் நான் பார்த்த சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸில் அஃப்கோர்ஸ் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன். ஸோ அதை வந்து ஐ திங்க் இந்த ஃபிலிமில் ஐ திங்க் தே ஹேண்டில்ட் இட் மோர் எப்படி சொல்கிறது, மோர் ரெஸ்பான்சிபிளி அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் த மெயின் ரீசன் இஸ் பிகாஸ் இது வந்து ஒரு விமனே வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறனால ஐ திங்க் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. வைலன்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அதை வந்து எடுத்த விதம் வந்து ரொம்பவே வந்து கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஒன்லி ஃபியூ ஃபிலிம்ஸ் வந்து ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அதை வந்து அவங்க வந்து வேணும்னு பண்ண மாட்டாங்க. பட் சம்ஹவ் வந்து அந்த பொண்ணு சாகிறதுக்கான காரணம் வந்து அந்த பொண்ணே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் போகும். ஸோ அவளுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி ஒரு லைட்டாக ஒன்று காமிச்சிட்டு அவங்க அப்படி இருக்கிறனால தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்டைம்ஸ் ஃபியூ ஃபிலிம்ஸில் வந்து அதை வந்து இன்டைரக்ட்லி வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே பண்ணலை. அண்ட் அதுவும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸோ இதுவும் அகெயின் ஒரு ட்ரூ ஈவெண்ட் அப்படிங்கிறனால பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி குட் மூவி ஃபார் அ டைரக்ஷனல் டெபியூட். ஸோ அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் வந்து ஸ்மைல் 2. ஸோ ஸ்மைல் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது பிகாஸ் ஆஃப் ஃபியூ எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கர் ஃபின் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்மைல் 1ஓட கண்டினியூவேஷனாக தான் வருது. ஸோ ரோஸ் கோட்டர் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து கடைசியாக வந்து அந்த ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு ஆகும். ஸோ அவங்களுக்கு அவங்களோட டெத்துக்கு அப்புறம் அது வந்து எப்படி கண்டினியூ ஆகுது, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆகும். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த கர்ஸை
வந்து உடைக்கிறதுக்காக ஒரு ட்ரக் டீலர் கிட்ட கொடுப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வெளியே வரும்போது இறந்துடுறாரு. ஸோ இந்த கர்ஸ் வந்து ஸ்கை ரைலி அப்படிங்கிற ஒரு பாப் சிங்கருக்கு வந்து போயிடுது. ஸோ அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து தவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஓகே, இந்த மாதிரியான ஹாரர் ஃபிலிம்ஸை வந்து லைக் என்ன சொல்கிறது, லைக் அதை வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறதே வந்து அதோட லீட் ரோல் தான். ஸோ அதை வந்து நயோமி ஸ்காட் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட ஆக்டிங் வந்து ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப அப்ரிஷியேட்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க லிட்ரலி அவங்க ஒரு பாப் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 ஆட்டிடியூடோடு இருக்கணும்ல. ஸோ அந்த ஆட்டிடியூடையும் வந்து விட்டு கொடுக்காம அந்த 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 அது வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க நடித்த விதமும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஆக்சுவலி வந்து இந்த படம் பார்க்கும்போதே இதோட எண்டிங் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து சின்ஸ் ஷீ இஸ் அ பாப் சிங்கர் அண்ட் இது வந்து ஒரு கான்சர்ட்டுக்காக ஒரு ஒரு இது மாதிரி மூவ் ஆகுது, ஒரு டைம் ஒரு ஸ்டோரி மாதிரி மூவ் ஆகுது. ஸோ அந்த கான்சர்ட்டில் வந்து இந்த பொண்ணு இந்த லைக் லைக் இந்த கர்ஸ்ட் ஆன அந்த பொண்ணு வந்து அந்த கான்சர்ட்டில் வந்து இறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். பிகாஸ் லைக் எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆவாங்க அந்த இதில். ஸோ அதே மாதிரியாக கொண்டு போனாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம கெஸ் பண்ணது நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸ்மைல் 1 வந்து ஒரு மாதிரி லைக் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக கொண்டு போயிருந்தாங்க. அது வந்து இதில் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அது வந்து அந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலாக போகல. இது வந்து மோர் ஆஃப் அ ஹாரராக போச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து காமிக்கிற அந்த டீமன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்நார்மலாக, அது வந்து நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த டீமனை, அந்த ஸ்மைல் அப்படிங்கிற அந்த டீமனை காமிக்கும் போது அது ஏன் வந்து நம்மளுக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆச்சுன்னா, இட் வாஸ் லைக் அ ஹியூமன் ஃபார்ம். இதில் வந்து அந்த ஹியூமன் ஃபார்ம் இல்லை. அதுவே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து மோஸ்ட்லி எனக்கு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் இட் வாஸ் பிரிட்டி டெரிஃபைங். அண்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. யூஸ்வலி இந்த மாதிரியான படங்கள் வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து நிறையா லைக் ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்க கூடும். ஸோ இதுக்கான முக்கியமான லைக் 2-3 ரீசன்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரீசன் வந்து லைக் எப்போல்லாம் வந்து சொசைட்டியில் like some feel that people are going away from religion. So இந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய எடுக்குவாங்களாமா. And it has been a pattern in Hollywood since like 1970s or 80s இருந்தே இது ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஏன்னா வந்து 1980ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ஹிப்பி கல்ச்சர் and like they were not like people were not into much of a religion. So அது தாண்டி வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது they take a lot of films அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எக்ஸாம்பிள் ரோஸ்மேரி பேபி, தி எக்ஸார்சிஸ்ட் இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் demons and God, like religion and demon அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளேயே போகும். ஸோ டு என்ன சொல்கிறது, டு இண்டிக்ட் அ ஃபியர் ஆன் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தே ஸ்டார்ட் டேக்கிங் இட். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2008 ஆர் அந்த காலகட்டத்தில் வி ஹேட் கான்ஜூரிங், ஆனபெல், அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. பட் அண்ட் சடன்லி ஆல் ஆஃப் அ சடன் அது வந்து ஒரு பெரிய கேப் அந்த படங்களுக்கு. அண்ட் மறுபடியும் இப்போ வந்து ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா
ரோஸ்மேரி பேபி அந்த அந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஆர் லைக் அதோட ப்ரீக்வல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பார்ட்மெண்ட் 9A அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம், இல்லை எக்ஸாஸ்டே வந்து இன்னொரு படம் எடுத்தாங்க, இல்லை ஓமனாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஓமன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த பழைய படத்தோட நிறையா ப்ரீக்வல்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி நிறையா பேர் நிறையா லைக் ஃபிலிம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இதை வந்து ஒரு பேட்டர்ன் அப்படின்னே சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கான மெயின் ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ தே வாண்டட். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு லைக் ஒரு கேப் வந்து ரிலிஜனுக்கும் பீப்புளுக்கும் வருதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் த மோர் பாசிபிள் ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ஹாலிவுட் ஏன் வந்து நிறையா ஹாரர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது வந்து இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் த பிளாண்ட் ரீசன் இஸ் பிகாஸ் லைக் இட் இஸ் ஈஸி டு மேக் ஹாரர் ஃபிலிம்ஸ். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப 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 கம்மியான காசில் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் ஸ்மால் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எடுக்கலாம். ஈவன் பிக் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்மே வந்து இப்போ வந்து நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்காகவே நிறையா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் வந்துருச்சு, லைக் ப்ளம் ஹவுஸ்ங்கிற மாதிரி ஆன கம்பெனிஸ்லாம். So but what they do is like they try to give new films, like Jordan Peeleோட Get Outல எடுத்துக்கிட்டிங்கன்னா it is a horror film, but at the same time வந்து there is a how racism works அப்படின்னு காமிச்சிருப்பாங்க அதே படத்தில். இல்லை பாடி ஹாரராக இருக்கலாம், இல்லை லைக் மிட்சோமர் ஆர் ஹெரிடிட்டரி மாதிரியான படங்களாக இருக்கலாம். ஸோ வெறுமனே வந்து ரிலிஜன் மட்டும் இல்லாமல் லைக் அதை வந்து அந்த அந்த ஒரு டீமன் ஆர் லைக் ஒரு டெவில் அந்த கான்செப்டுக்கு மட்டும் கொண்டு போகாமல் இவங்க வந்து லைக் இன்னும் வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க ஹாரர்லேயே. ஸோ லைக் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லைக் கோலிவுட்டில் வந்து எப்படி வந்து ஒரு கட்டத்தில் வந்து லைக் காமெடி ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஸோ பட் இங்கே வந்து அதை வந்து லிட்டில் பிட் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்தாலும் அதுக்கான மார்க்கெட் வந்து அப்படி இருக்கிறதுக்கான பெரிய காரணம் வந்து த வே தே லைக் அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்லாஷர் மிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை அதுக்குள்ளேயே வந்து ஒரு லைக் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் உள்ளே போட்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஹாரர் வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ நாள் அங்கே வந்து லைக் பயங்கர ஒரு ஃபேமஸாக இருக்குது. அண்ட் சீரியல் கில்லர்ஸுமே வந்து ஹாரர் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. அண்ட் ஹாரர்லேயே வந்து அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஜேர்னஸ் இருக்குது. ஸோ தே சி லைக் அனிமல் பேஸ்டு ஹாரரே வந்து லைக் ஜாஸாக இருக்கட்டும், இல்லை ஜுராசிக் பார்க்காக இருக்கட்டும், அதுவே வந்து கிட்டத்தட்ட இப்போ ஹாரருக்குள்ளே தான் கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. வேர்வுல்ஃப்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸும் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ பேசிக்லி இது எதுக்காக சொன்னேன்னா, எனக்கு இது வந்து ரொம்ப நாள் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலி யூஸ்வலி ஹாலிவுட் ஃபிலிம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறனால இதுக்கான ஒரு பெரிய கேப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. லைக் ஹாரர் ஃபிலிம்ஸுக்கான ஒரு பெரிய அந்த நிறைய ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஹாரர் ஃபிலிம்ஸ் வரும், அண்ட் ஒரு பெரிய கேப், அண்ட் மறுபடியும் ஒரு 5 to 6 ஹாரர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஒரு பெரிய கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு இந்த கேப்புக்கு நடுவில் ஹாரர் ஃபிலிம்ஸ் வரும்னா வரும், ஆனால் வந்து 1-2 அப்படிங்கிற மாதிரி, அண்ட் அதுவுமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி படிக்கும் போது வந்து லைக் இந்த மாதிரியான தியரிஸ் வந்து சொன்னாங்க. ஸோ பேசிக்லி ஐ வாண்டட் டு ஷேர் தட் சின்ஸ் the last film we discussed was a horror film. So yeah, இந்த மாதிரியான லைக் சீரீஸ் அண்ட் மூவிஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா லைக் டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.